ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் ஊரில் நல்லா மழை கொட்டி தீர்க்குதுங்க. இந்த 4-5 நாளாகவே நல்லா மழை. விளையாட்டு பயிற்சிகள் ஒரு மாதமாக நடந்ததுங்க. அதுக்கப்புறம் அரங்கேற்றம் நேற்றுக்கு முந்தைய தினம் நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடுமே நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் பவளக்கொடி கும்மியாட்டம் ஆடுறதா இருந்ததுங்க. ஆனால் இந்த மழை காரணமாக அதை தடை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் என்ன மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் சரி, இந்த அரங்கேற்றத்தை பண்ணாமல் விட்றது இல்லைன்ட்டு, சரி நாம் இந்த பயிற்சியில் கலந்துட்டு ஒரு 50 பேர் மட்டும் கலந்து இந்த அரங்கேற்றத்தை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணேங்க. கோயிலுக்கு பின் சைடே அரங்கேற்றத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. இருந்தாலும் மழை விடவே இல்லைங்க. அதுக்கப்புறம் ஒரு மண்டபம் பிடிச்சி அதில் நாங்கள் ஒரு 50, அது கூட ஒரு 10 பேர் மட்டும் வந்தாங்க. ஒரு 60 பேர் பக்கமாக கலந்துட்டு இந்த கும்மியாட்டத்தை இது அரங்கேற்றத்தை முடிச்சிட்டோம். இருந்தாலும் இன்னொரு நாளைக்கு மிகவும் சிறப்பாக பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அவசரத்தில் இந்த மாதிரி செய்ய வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா குழந்தைகளுக்கு ஸ்கூலும் தொடங்கிடு, வெளியூர்லேருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் நாங்கள் வர முடியாது, எங்களுக்கு இப்போவே அரங்கேற்றத்தை நடத்தி கொடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் மண்டபத்துலேயே வச்சு எல்லாம் பண்ணிட்டோங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கும்மியாட்டங்கிறது ஒரு அற்புதமான கலை. இந்த கலை கற்றுக்கிறதுனால கிட்டத்தட்ட நம்ம உடம்பில் 48 விதமான நோய்கள் குணமாகிறதா சொல்கிறாங்க. மனதுக்குமே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க.